ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் சீரிஸா இருக்கட்டும், ஸோ இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸ் பற்றின காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை பெஸ்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, ஏதாவது எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலுமே அந்த கோர்ஸ் படிக்கிறது பெஸ்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2024 க்ளோசிங் கட் ஆஃப் தான் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் சூஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி காலேஜஸ்ல போகணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வேணும் அப்படின்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. நான் வீடியோ போகலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தோம்னா தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ பெரம்பலூர்ல இருக்கிற கேம்பஸ் தான் அது. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3805 தான். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ADS தான். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா OCக்கு 148.5ல, BCக்கு 133.5ல, BCMக்கு 133.5ல, MBCக்கு 132ல, SCக்கு 98.5ல, SCக்கு 119 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா OCக்கு 120ல, BCக்கு 104.5ல, BCMக்கு 107.5ல, MBCக்கு 110 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இருக்கு, அக்ரி இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இந்த 3 கோர்ஸுமே என்ன கட் ஆஃப்ல சொல்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 119.5ல, BCக்கு 103ல, BCMக்கு 111 கட் ஆஃப்ல, MBCக்கு 87.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 153ல, BCக்கு 126.5ல, BCMக்கு 138.5ல, MBCக்கு 140.5ல, SCக்கு 104.5ல, SCAக்கு 97.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா EC இருக்கு, ட்ரிபிள் இருக்கு. இந்த 2 கோர்ஸுமே என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 122ல, BCக்கு 92.5ல, MBCக்கு 95ல, SCக்கு 91.5ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா IT இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 144ல, BCக்கு 130ல, BCMக்கு 125.5ல, MBCக்கு 132.5ல, SCக்கு 83.5ல, SCAக்கு 126ல, STக்கு 116.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, ஃபார்மட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க டிஸ்பிளேலயே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி இருக்கு. ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா OCக்கு 116ல, BCக்கு 86.5ல, BCMக்கு 97ல, MBCக்கு 90.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 168.5ல, BCக்கு 128ல, BCMக்கு 128ல, MBCக்கு 129.5ல, SCக்கு 89 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன கட் ஆஃப் வந்து அந்த காலேஜ்ல சீட்ஸ் வாங்கிக்க முடியும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட்டா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம மூலியமா நீங்க நம்ம சேனல் யூஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ்மே கிடைக்கும். தேங்க்யூ.